உடம்பு உயிர் என்று இரண்டையும் ஆராய்கின்ற பொழுது உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது, அது அழிவுக்கு உட்படுவது. ஆனால் உயிர் என்பது எந்த காலத்தும் அழியாது. அது இடம்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதற்குரிய சட்டை தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று மனித சட்டை தாங்கி நிற்கின்ற உயிர் நாளை எந்த சட்டை வேணாலும் எடுக்கும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற இத்தாவர எல்லா பிறப்பும் பிறக்கும். அதே மட்டுமல்ல, பிறந்தா இறக்கும். அதனால பிறந்து இறந்து இழைத்து ஏய்த்து நிற்கக்கூடிய நிலை உயிருக்கு உண்டு. எனவே உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று, கிடைத்த உடம்பும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடம்பு, இதே உடம்பு நமக்கு அடுத்தடுத்து கிடைக்குமான்னா கிடைக்காது. மனித சட்டைக்கு அடுத்த சட்டை விலங்காக இருக்கலாம், பறவையா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரி, இந்த மனித சட்டை, கிடைத்திருக்கிற மனித சட்டையும் கிடைத்தவாறே இருப்பதில்லை. நம்ம இளமையா இருக்கும்போது அழகா இருந்திருப்போம், கொழு கொழுன்னு இருந்திருப்போம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன ஆகிறது? எலும்பும் தோலுமா, அப்புறம் கருத்து போய் எத்தனை நிற மாற்றங்கள் ஏற்படுகின்றன, நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கடந்த ஆண்டு கொஞ்சம் பருமனாக இருந்தவர் இந்த ஆண்டு இழைத்து நிற்கிறார். போன ஆண்டு இழைத்து நின்றவர் இந்த ஆண்டு கொஞ்சம் பருமனாக நிற்கிறார். அப்ப இந்த உடம்பு ஒரே நிலையில் நிற்பதில்லை, அது யாராக இருந்தால். அப்ப உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்படி நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட இந்த சட்டைக்குள்ளதான் உயிர் என்கிற ஒரு பொருள் தங்கி நிற்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உடம்பும் உயிரும் கொண்டிருக்கிற உறவு எதுவரை? நான் முன்னே சொன்னது போல ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது. கயிறு அறுபடும் வரைதான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற தொடர்பு. கயிறு அறுபடுமானால் உடம்போடு கூடிய நட்பு உயிருக்கு இல்லை. அப்ப இந்த கயிறு எப்படியா அரும் அப்படின்னு கேட்டா, அது நாள்தோறும் அருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தெரிவதில்லை. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாளாக நாளாக இந்த கயிறு முறுக்கு ஏறி ஏறி வலிமையாக இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால வயசு ஆக ஆக உடம்பை விடுவதற்கு அவ்வளவு சீக்கிரம் விருப்பம் வர மாட்டேங்குது. எப்படியாவது காப்பாத்திரணும், எப்படியாவது இருக்கணும். அதை கண்டு தான் தெரிய மாட்டேங்குது, காது தான் கேட்க மாட்டேங்குது. சரி போயிடலாமான்னு கேட்டா அது எப்படிங்க போறது? எப்படியாவது கண்ணு தெரியறதுக்கு வழி சொல்லுங்க, காது கேட்கறதுக்கு ஏதாவது வழி. அதாப்பா கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, நான் ஏன் இனிமேல் இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சாமிகிட்ட கேட்போமான்னு கேட்டா அப்படிலாம் கேட்க மாட்டோம். எப்படியாவது கடவுளே இந்த கண்ணை கொஞ்சம் கொடுத்துரு, இல்லைன்னா என்னமோ எத்தனை பேர் இருக்கிறான் இந்த கண்ணுக்கு ஒரு வழி செய்ய மாட்டேங்கிறான், இவனெல்லாம் பெருத்து வளர்த்து என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு வருத்தமும் வேதனையும் தான் வருதே ஒழிய நம்முடைய உடம்பு, நீங்க நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் தயாரிக்கப்படுகிற அனைத்து பொருளுக்குமே ஒரு எல்லை இருக்கிறது, எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு டேட் ஒன்று வச்சிருக்கிறான். ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கினோம்னா கேரண்டி வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் போச்சுன்னா அப்புறம் அவன் நிறுவனம் பொறுப்பேற்பதில்லை. அந்த மாதிரி ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரி நமக்குள்ள இருக்கிற கிரைண்டர் அரைச்சு 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 எத்தனை வருஷமா அரைச்சு போய் கிடக்குது. அதுவும் ரிப்பேர் ஆகத்தானே செய்யும். நினைச்சு பாருங்க, நாம பார்க்குற டிவி ரிப்பேர் ஆகுது, பயன்படுத்துகிற செல்போன் ரிப்பேர் ஆகுது. அந்த மாதிரி இந்த உடம்பும் இயந்திரங்களோடு கூடிய ஒரு சேர்க்கை தான். எனவே இந்த உடம்புக்கும் பழுது ஏற்படும். பழுது ஏற்படும் போது நாம் எப்படி இப்போ செல்போன் ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? லேட்டஸ்ட் மாடல் வாங்கிறோம். நீ எத்தனை தான் 2019 வச்சுட்டு இருக்குது, 2020க்கு இப்போவே புக் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடம்புங்கிற சட்டையை மாற்றி புதுசாக ஒரு சட்டை கொடுக்க போகிறான் இறைவன். ஆனால் நமக்கு என்ன வேணும்? எனக்கு இதே சட்டை தான் வேணும் அப்படி நிற்கிறான். ஏன்? இந்த உடம்பின் மீது கொண்ட பற்று. அட புதுசா வரப்போதியா, லேட்டஸ்ட் மாடல், அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, எல்லாமே மாத்திக்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல எனக்கு இது மட்டும் இதே தான் வேணும் அப்படின்னு உறுதியாக பிடிச்சிட்டு நிக்கிறோம். எனவே உடம்பு மாற்றத்துக்கு உட்பட்டது. இது என்ன நிலைத்தாலும் நிலையாக நிற்கக்கூடியது அல்ல. எனவே உடம்புக்கு அசத்து அல்லது பொய் என்று பெயர். உடம்புக்கு உண்மையான பேர் பொய் தான்.